ஏன் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க? அஞ்சாவது, இதுல நாங்க எப்படி வெளியே வார, இதுல எப்படி நாங்க வெளியே வார. இதுதான் பிள்ளைகள். ஒரு மனிதன் சிரித்தாலும், கதைத்தாலும், அழுதாலும், கோபப்பட்டாலும் அதுக்கு பின்னால ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கு பின்னால ஒரு ரீசன் இருக்கு. பல பல பணிகளில் அவர் மாவட்டத்துக்காக வேலை செய்திருக்கிறார். இரக்கத்தினாலும் இவர்களுடைய அன்பினாலும் மனிதனால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இதயத்தில் மாபெரும் சக்தி செய்த நன்மைகளை நினைத்துக் கொள்வோம். உருவானவர் பேசுறது அமைதியா என்று சொல்றேன்னு கேட்கிற அளவுக்கு இவங்க உருவாக்கியிருக்கணும் இல்லையோ? அதே மாதிரி நானும் உருவாக்கியிருக்கேன். ஒரு மாணவர்களுக்கோ ஒரு கதாபாத்திரங்களுக்கோ நானும் உருவாக்கிறேன். உருவாக்குற வழிவாக்க இந்த உலகம் தெரியும். ஆனா நீ இன்னும் உருவாக்காட்டி இது மார்க்கெட்டிங் வேர்ல்ட். இட்ஸ் மார்க்கெட்டிங் வேர்ல்ட். ஏன் இந்த பிள்ளைகள் கஷ்டம் அழுகுறாங்க? ஏன் இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்னு தெரியாம டிப்ரெஷன்? இப்போ பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை அந்த பேர் தூக்கிற முகத்துக்கு உண்மையான முகத்துக்கு சம்பந்தமே இருக்காது. அப்படி ஒரு பிக்சரை ப்ரொஃபைல் பிக்சரை போட்டு நெருப்பு வாத பார்த்தீங்க, நெருப்புகளோட முகம் வரும். இங்க பார்த்தா பாக்கிய இல்ல பாருங்க. என்ன சொன்னா நீ அடிமையாயிட்டாடுனா உனக்கு ஒரு தாகம் இருக்கும் என்று சொன்னா எதுக்காகும்? ஒரு ஃப்ரெண்டா அல்லது போன தூக்கணும் அல்லது இந்த படத்தை பார்த்து முடிக்கணும் என்று சொல்லி நீ பள்ளியில படிக்கிற நேரத்துல உனக்குள்ளே உன்னை அறியாம ஒரு தாகம் வந்து இருக்கும் என்று சொன்னா that is called addiction. நீ அடிமைப்படுத்தப்பட்ட அதை பாசிட்டிவா நீ எடுக்கும். இன்னொரு பக்கம் நீ என்ன சொல்லுவாங்க சொன்னா அதை தாழ்ச்சிக்கலை இன்னும் நீ வேண்டாம் தானே என்ன சொல்றீங்க? அது போகும் உணர்வெடுக்க மாட்டீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்று ஆக்குதல், இன்னொன்று அழித்தல். இந்த ஒருவன் தன்னை உருவாக்கி கொண்டிருப்பான். ஒருவன் அபியூஸ் பண்ண சொல்றேன். என்ன இவங்க விருப்பம் இல்லை, ஒரு அஞ்சு குடிகளோட ஒரு ரிலேஷன்ஷிப் அதை கிரியேட் பண்ணுது. ரைட் தானே? இப்ப தாழ்ச்சிக்கலா இருக்கிற ஒரு கொடியனுக்கு என்ன அவங்க என்ன சொல்லுவாங்க? உணர்வுகளை அவங்களை கட்டுப்படுத்த முடியாம you are getting yourself being abused, right? நான்காவது, இதுல இருந்து வெளிவரணும்னு சொன்னா உன்னை எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். நம் மைண்டை வெளியில விட்டுறக்கூடாது. ஒரு புக் எடுத்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னல் வச்சுக்கொண்டு நீ செய்த காரியங்களே பட் இந்த டிவியன் பிஹேவியர். எல்லாரும் அமைதியா இருக்கிற நேரம் நானே சத்தம் போடுறேன். எல்லாரும் அமைதியா இருக்கிற நேரம் நானே சத்தம் போடுறேன். நானே பாத்ரூம்ல போய் டீச்சர் பேர் எழுதுறேன். நானே ஒரு சுவரை வாடாண்டு கூப்பிடுறேன். நானே எல்லாரும் ஷூ போட்டு வர நேரம் நானே ஷூ போட மறுக்கிறேன். ஏன் இந்த சொசைட்டிக்கு எதிராக நான் இருக்கிறேன் எக்ஸாமின் பண்ணிக்கணும். உனக்கு விளங்கு இந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் நீ அன்பு செய்யப்படலை என்கிறதுடைய வெளிப்பாடு. ஆனால் அவங்க வெளிப்படுத்த தெரியாது. யூ கம்யூனிகேட் ராங் மெசேஜ் பீயிங் கிவன். ஆல்ரைட்? அதனால பிள்ளைகள் ஒரு நீங்க உலகில் நான் சோறு எழுத போறாங்க நம்மட வரதுக்கு அது இன்னொரு தரவு இல்லை. அப்படி பார்க்கிற நேரம் கருத்து தொடர்பாகவும் மதிப்பீடு தொடர்பாகவும் நிறைய பிள்ளைகளுக்கு சார்பாக நிறைய வேலைகள் நடக்கும். இல்ல பார்க்க சோதனை சிறப்பான பெருமர்களை பெற்று எதிர்கால வாழ்க்கையை சிறப்பான இடத்தில் நீங்கள் அமர வேண்டும் என்பதற்காக இன்றைய நாள் உங்களுக்காக இந்த நிகழ்வுகளை நாம் ஒரு சேர்ந்தோம். மாற்றி இருக்கும்படி நான் நம்புகிறேன். உங்களுடைய ஓய்வு பயிற்சி சிறப்பாக வெற்றி அடையும் என்று நம்புகின்றோம். அதே நேரத்தில் நிகழ்விலே உங்களை வாழ்க்கை